ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. கிட்டத்தட்ட 49 வருஷ பகை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பமா மாறி இருக்கு. அதுதான் ஈரானும் இஸ்ரேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி தாக்குதல் பண்ணிக்கிறது. ஸோ ஈரானும் இதுக்காக தான் கிட்டத்தட்ட 25 வருஷம் இஸ்ரேலை நம்ம டைரக்டா அடிச்சிட மாட்டோமான்னு சொல்லி அவங்களோட பகையுமே இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்து இன்னைக்கு அதை நிகழ்த்தி இருக்காங்க. இஸ்ரேலும் கிட்டத்தட்ட 49 வருஷமா ஈரானுக்கு வந்துட்டு டைரக்டா நம்ம அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ரிவெஞ்சுமே பாக்கி இருந்தது தான். அது இன்னைக்கு இஸ்ரேல் வந்துட்டு நடத்தி முடிச்சாச்சு. ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கும் போது இஸ்ரேலோட குறி எப்பயுமே சிறு சிறு அமைப்புகளோட தான் இருக்கும். உதாரணத்துக்கு இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ், இஸ்ரேல் விசஸ் ஹவுதி, இஸ்ரேல் விசஸ் ஹிசபுல்லா அப்படின்றது தான் இருக்கும். இப்போ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ டைரக்டா இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை டைரக்டா தாக்கி இருக்கு. இதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு சைடு இஸ்ரேலுமே வந்துட்டு ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷனை ஈரானுக்கு எதிராக வந்துட்டு நிகழ்த்தி இருக்கு. அதே இப்போ பதிலுக்கு வந்துட்டு ஈரானும் இஸ்ரேலை தாக்கி இருக்கு. இதுக்கு ஈரான் வந்துட்டு அந்த ஒரு ஆபரேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் மூலமா இஸ்ரேலை தாக்கி இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஈரான் விசஸ் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் தான் இப்போ போர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடுமே கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தள்ளி அடிச்சுக்கிறாங்க. இந்த 2000 கிலோமீட்டருக்கு நடுவில் கிட்டத்தட்ட 3 நாடுகள் இருக்கு. ஒன்று ஈஜிப்ட், ஈராக்கு, அதுக்கப்புறமா ஏமன் அப்படின்னு சொல்லப்படுற நாடுகளை கடந்து ஈரானும் இஸ்ரேலும் வந்துட்டு வான்வெளி தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறாங்க. பட் இதுக்கு அமெரிக்கா இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போது அமெரிக்கா ஓப்பனாக சொல்றாங்க, நான் இஸ்ரேல் பக்கம் தான் நான் நிற்பேன். என்னோட ஆயுதம் அமெரிக்காவில் உருவாக்குற ஆயுதங்கள் வந்துட்டு நான் இஸ்ரேல் கிட்ட கொடுத்துருக்கேன். நீ வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இஸ்ரேல் எப்போ வேணாலும் உன்னை தாக்கலாம்னு சொல்லி அமெரிக்கா இப்போ ஒரு சைடா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இஸ்ரேல் பக்கம். ஸோ இஸ்ரேலுக்கு பயங்கர சப்போர்ட்டா வந்துட்டு இப்போ அமெரிக்கா களம் இறங்கி இருக்கனால இப்போ இஸ்ரேல் அண்ட் யுஎஸ்ஏ ரெண்டு பேருமே வந்துட்டு ஈரானை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. இப்போ இது எதுக்காக அமெரிக்கா ஈரானுக்கு அகைன்ஸ்டா மாறினாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதுவுமே நம்ம சொல்றோம். அதே போல வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு எதுக்காக முதல்ல ஈரானை தாக்குனாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுமே அதுவுமே தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அப்புறமா இப்போ ஈரான் எப்படி பதிலடி கொடுத்திருக்காங்க, இதுக்கப்புறமா ஈரானோட அடுத்த கட்ட ஒரு விஷயம் ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்றதுமே சேர்த்து நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா போன மாசத்துக்கு முந்தின மாசம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா விசஸ் உக்ரைன் அப்படின்றது ஒரு வார் நடந்தது. போன மாசம் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் சிந்தூர் ஆபரேஷன். இந்த மாசம் இஸ்ரேல் விசஸ் ஈரான். ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாடுகள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாசம் கம்ப்ளீட்டடாக வந்துட்டு ஈரான் விசஸ் இஸ்ரேலோட போர் தான் நடக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா என்ன நடந்தது அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த 2 நாளில் நடந்த மொத்த டீட்டெயிலுமே நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா நம்மளோட புரிஞ்ச மொழியில தமிழில் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்மளோட மொழியான தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேனல் மூலமா. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஈரான் விசஸ் இஸ்ரேல். இது வந்துட்டு இப்போ நடந்த போர் அப்படின்றது நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கான பகை தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உக்கிரமா மாறி இருக்கு அப்படின்றது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோட பட்சத்தில் இஸ்ரேல் வந்துட்டு முந்தா நேத்து ஆபரேஷன் த ரைசிங் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷனை நிகழ்த்துறாங்க ஈரானுக்கு அகைன்ஸ்டா. ஸோ இஸ்ரேல்ல இருந்து கிட்டத்தட்ட 234 மிசைல்ஸை ஏவி இருக்காங்க இஸ்ரேல் சைட்ல இருந்து. அது டைரக்டா ஈரானை நோக்கி வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆல்மோஸ்ட் 2500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த 2500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸுக்குள்ள கிட்டத்தட்ட 3 நாடுகள் இருக்கு. ஈராக், ஈஜிப்ட், அதுக்கப்புறமா ஏமன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 நாடுகளை தாண்டி தான் இந்த மிசைல் ஈரான்ல சரியா போய் விழுந்திருக்கு. சரி, இஸ்ரேல் வந்துட்டு ஏவுகணைகளை அனுப்பிட்டாங்க. ஈரான்ல வந்துட்டு விழுந்துருச்சு. அது என்னென்ன இடங்கள்ல வந்து விழுந்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போது இஸ்ரோட டார்கெட் வந்துட்டு 3 விஷயங்கள் தான் ஈரான் கிட்ட. என்ன அப்படின்றப்போ இந்த மிசைல்ஸ் எல்லாமே விழுற ஒரு இடம் என்னவா இருந்ததுன்னா, முதல்ல இந்த நியூக்ளியர் ரிசர்ச் பண்றாங்கல்ல, இந்த ஒரு ரிசர்ச் பண்ற இடங்கள்ல வந்துட்டு முதல்ல விழணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அங்கேயுமே விழுந்து வெடிக்க ஆரம்பிச்சது. ரெண்டாவது கமாண்டோ சிஸ்டம்ஸ், மூணாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற இந்த ஏர் பேஸ், ஈரானோட ஏர் பேஸ்ல வந்துட்டு இஸ்ரேலோட மிசைல்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இஸ்ரேல் நினைச்ச அந்த 3 டார்கெட்டுமே ஈரானோடது அழிச்சாச்சு. மீதி இருக்கிற மிசைல்ஸ் எல்லாமே வந்துட்டு சிவிலியன்ஸ் வாழ்ற இடங்கள்ல வந்துட்டு வெடிச்சிருக்கு. முக்கியமா இந்த மிசைல்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் வெடிச்சிருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஏர் பேஸ்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள், அபிஷியல்ஸ் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்க வீடுக்கு போய் அந்த மிசைல்ஸ் வெடிச்சிருக்கு. அதே போல இந்த நியூக்ளியர் எல்லாம் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ற சயின்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சயின்டிஸ்ட் வீட்டெல்லாம் வந்துட்டு அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இந்த மிசைலை வச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஈரானோட ரொம்ப முக்கியமாக வந்துட்டு கருதப்படுற நியூக்ளியரோட ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட் ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. அதே போல
ஏர் பேஸ்ல இருக்கிற மிலிட்டரி அபிஷியல்ஸும் நிறைய பேர் வந்துட்டு இறந்திருக்காங்க. இந்த 9 பேருமே ஈரானோட ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. இது வந்து இஸ்ரேல் வந்து அவங்க சைடுல இருந்து இது சொன்னாலும் ஈரானும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, எங்களோட முக்கியமான ஆட்கள், ஈரானோட முக்கியமான அபிஷியல்ஸ் எல்லாரும் இறந்திருக்காங்க இந்த ஒரு அட்டாக்ல, த ரைசிங் ஆபரேஷன் அட்டாக்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இது எதுக்காக இஸ்ரேல் வந்துட்டு இந்த ஒரு தாக்குதல் பண்ணாங்க முதல்ல அப்படின்றத பார்க்கும்போது அதுக்கு இஸ்ரேல் சைடில் சொல்லப்படுற ரீசன் என்ன அப்படின்றப்போ, எங்களுக்கு வந்துட்டு ஈரான் சைட்ல இருந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு உருவாக்குற ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு தெரிய வந்தது. அது இன்னும் ஒரு 1-2 வாரத்துல இவங்க நியூக்ளியர்ஸை வந்துட்டு உருவாக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்ததுனால அந்த நியூக்ளியர் இன்கேஸ் உருவாகிடுச்சு அப்படின்றப்போ அது அடுத்தது இஸ்ரேலை நோக்கி பாயக்கூடாது. அப்படி இன்கேஸ் அது பாஞ்சிச்சுன்னா இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லாம போயிடும், எங்களோட நாட்டுக்கு அது அச்சமா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு அட்டாக்கை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்துட்டு ஈரான் என்ன சொல்லுது அப்படின்றப்போ, நாங்கள் நியூக்ளியர் பண்ணுறது என்னமோ உண்மைதான், அது வந்துட்டு நாங்கள் போருக்காக பண்ணலை, அது வெறும் எஜுகேஷனல் பர்பஸுக்கும் மெடிக்கல் பர்பஸுக்கும் தான் அது. ஏன்னா நிறைய மெடிக்கல் விஷயத்தில் வந்துட்டு யுரேனியமை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த யுரேனியம் சம்மந்தப்பட்டு இருக்கிற ஒரு ரிசர்ச் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது தெரியாமல் இஸ்ரேல் வந்துட்டு எங்கள் மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க, இது எல்லா உலக நாடும் பார்த்துக்கோங்கப்பா, இதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் ஈரான் சொல்லிடுச்சு. ஸோ ஈரான் இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது இஸ்ரேல் இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்றப்போ, இந்த 234 மிசைல்ஸுமே வந்துட்டு நாங்கள் அனுப்பி ஈரானை வந்துட்டு அழிச்சிருக்கோம், அது நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே சரியாக போய் வெடிச்சிருக்கு, இதனால எங்களோட ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன்னு சொல்லி இஸ்ரேலோட பிரசிடென்ட்டாக இருக்கிற நெத்தனியாவு வந்துட்டு ஒரு பாராட்டுமே சொல்லி அது கூட விஷயங்கள் எந்தெந்த ரிசர்ச்சர்ஸ் எந்தெந்த வீட்டில் இருக்காங்க, எந்தெந்த இடத்துல வந்துட்டு என்ன மாதிரி ரிசர்ச் நாங்கள் பண்ணுறோம், எங்களோட ஏர்பேஸ் எங்கே இருக்குது, எங்களோட நியூக்ளியர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குன்றது மொத்த டீட்டெயிலுமே வந்துட்டு ஈரானில் நாங்கள் ஒரு வருஷமாக எங்களோட மொசாதை வச்சு இன்டெலிஜென்ஸை வச்சு நாங்கள் வந்துட்டு விசாரித்து இதுக்கப்புறமா நாங்கள் எல்லாமே ஒரு பிளான் போட்டு தான் இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் யார் பண்ணது அப்படின்றத பார்க்கும்போது மொசாட் அப்படின்னா, இவங்க மொசாடுன்றது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். மொசாட் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட்னா இஸ்ரேல் நாடு ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் அதாவது ஸ்பை டீமை வச்சு செயல்படுற ஒரு டீம் தான் இந்த மொசாட் அப்படின்றது. ஸோ ஆப்வியஸ்லி இது இஸ்ரேல் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மொசாட் வந்துட்டு ஈரானில் இருக்கிற ஈரானியன்ஸை பிரெயின் வாஷ் பண்ணியோ இல்லை விலை கொடுத்து வாங்கியோ கிட்டத்தட்ட நிறைய பேரை வந்துட்டு தான் கைக்குள்ளே போட்டு அந்த ஈரானுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த மொசாடு கொண்டு வர ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்காங்களாம் ஒரு வருஷமா. இது எல்லாமே அங்கே இருக்கிற ஈரானியன்ஸும் இதுக்கு உடந்தே. அப்போ லிட்ரலி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தேச துரோகிகள் அப்படின்ற ஒரு விஷயம், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஈரானுக்கு வந்துட்டு தேச துரோகிகளாக மாறி இருக்காங்க. ஸோ ஒரு வருஷமா இந்த ஆப்ரேஷனை நாங்கள் பண்ணி அதுக்கு அப்புறமா தான் இந்த பிளானை போட்டு த ரைசிங் லைன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சேர்த்து சொல்கிறாங்க. ஒரு விஷயம் ஈரானுக்கு பொறுத்த வரைக்கும் ஈரான் அரசாங்கத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையுமே கொடுத்து, என்னடா ஒரு வருஷமா நம்ம ஊரில் நம்மளோட மக்களே வந்துட்டு இஸ்ரேலுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்களே, யாரா இவனுங்க முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கி இருக்காங்க ஈரான். சரி, இந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் சைட்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக அமெரிக்கா உள்ளே வரும் இல்லையா. ஸோ அதே போல் வழக்கம் போல் அமெரிக்காவும் வருது. ஸோ ட்ரம்ப்புமே வந்துட்டு ஈரானை பார்த்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த அமெரிக்கா வந்துட்டு ஈரானை வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் மீட்டிங்கை பற்றி வந்துட்டு ஈரான் வந்துட்டு பேசணும், எங்கள் கூட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கூட வந்துட்டு ஒப்பந்தம் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட வாட்டி வந்துட்டு யூஎஸ்ஏ வந்து ஈரானை அழைப்பு கொடுத்துருக்காங்க. பட் ஈரான் வந்துட்டு சரியா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, உனக்கு 60 நாள் தான் பட் டைம், அதுக்குள்ளே நீயே வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு ஒப்பந்தம் ஆகிட்டனா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்குமே கொடுத்துருக்காங்க. அந்த 60 நாள் முடிஞ்சு 61வது நாள் இஸ்ரேல் இந்த ரைசிங் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி ரைசிங் லைன் ஆபரேஷன்ஸை வந்துட்டு நிகழ்த்திருக்காங்க அப்படின்றது சொன்னாரு ட்ரம்ப். கூட இன்னொரு ஒரு விஷயமும் சேர்த்து சொல்றாரு ட்ரம்ப். என்ன அப்படின்னாக்கா, இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் வந்துட்டு தாக்கத்துக்காக யூஸ் பண்ண எல்லா வெப்பன்ஸும் வந்துட்டு அமெரிக்கா சைட்லேருந்து வந்தது தான். ஸோ அவங்க இஸ்ரேலுக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பன்ஸ் அப்படின்றது அமெரிக்கா சைட்லேருந்து தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு. எங்களோட அட்வான்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே நாங்கள் இஸ்ரேலுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால ஈரான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இதுக்காக நீ பழி வாங்குறேன்னு சொல்லி இஸ்ரேலை தாக்கிட்ட அப்படின்றப்போ அவங்க அட்வான்ஸ் வெப்பன்ஸை பயன்படுத்தி உன் நாட்டை வந்துட்டு அழிச்சிடுவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்டான ஒரு வார்னிங்கை ட்ரம்ப்பே கொடுத்துருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு உலகமே இப்போ என்ன தெரியப்படுத்துதுன்னா, இஸ்ரேல் கூட ஸ்ட்ராங்காக வந்துட்டு அமெரிக்கா நிற்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இதில் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு தாக்குதல் இஸ்ரேல் சைடில் வந்த தாக்குதலுமே வந்துட்டு ஈரான் தாங்கிக்கிட்டாங்க. அதே போல் ஈரானுக்குள்ளேயே நிறைய வந்துட்டு ஈரானியன்ஸ் வந்துட்டு துரோகத்தை வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஈரான் நாட்டுக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அதையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல அமெரிக்காவோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு ஈரானுக்கு நோக்கி வர ஆரம்பிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஈரான் வந்துட்டு அடுத்த ஒரு செயல் ரிவெஞ்சுக்காக தயாராகிறாங்க. அதுக்கு அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்றப்போ, அந்த ஈரானில் இருக்கிற ஒரு முக்கியமான மசூதியில் வந்துட்டு சிகப்பு கொடியை ஏற்றிருக்காங்க. சிகப்பு கொடி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்றுனாங்க அப்படின்றப்போ அந்த நாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ரிவெஞ்ச் மோட்ல இப்போ ஈரான் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் உலக நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை என்ன இருந்தது அப்படின்றப்போ, இஸ்ரேல் சைட்ல இருந்து தாக்கப்பட்ட எல்லா ட்ரோன்ஸுமே வந்துட்டு ஈரான்ல இருக்கிற ஏர் பேஸ்லயுமே அதே போல மிலிட்டரி பேஸ்லயுமே கமாண்டோ ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்துட்டு விழுந்து வெடிச்சிருக்கு. ஸோ அவங்களால சரியா செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால ஈரான் சைடு இருந்து பெருசா தாக்குதல் வராதுன்றது நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நேத்து ஓவர் நைட்ல ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட 100 மிசைல்ஸ் திரும்பி ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கு 2000 கிலோமீட்டர் தாண்டி 3 நாடுகளை தாண்டி போய் சரியா இஸ்ரேலோட தலைநகரம் சொல்லப்படுற டெல் அவீவ்ல வந்துட்டு தாக்குதலாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டெல் அவீவ் தாக்குதலில் வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு சேதாரம் பயங்கரமாக மாறி இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு இஸ்ரேலும் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க எங்கள் சைட்லேருந்து சேதம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்காத அளவுக்கு இந்த ஒரு டெல் அவீவ் தலைநகரத்தையே வந்துட்டு ஈரான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. பட் இதில் ஏர்டோமை வச்சு எத்தனை மிசைல் நம்ம அடிக்க முடியும் ஒரே நேரத்தில்? ஸோ 100 மிசைல் ஒரே நேரத்தில் வந்ததுனால அந்த ஏர்டோமையுமே தாண்டி சொல்லப்படுற இந்த இஸ்ரேலோட தலைநகரத்தில் வந்து விழுந்து வெடிச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் இஸ்ரேலுக்கு வந்துட்டு கொடுத்திருந்தது பதிலடியா ஈரான். ஸோ இந்த ஒரு விஷயம் ஈரான் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது அவங்க செய்யப்படுற அடுத்த விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்த ஒரு ஈரானுக்குள்ள ஒரு வருஷமா இஸ்ரேலோட இந்த ட்ரோன் விஷயங்கள் எல்லாம் பதுக்கி வச்சிருந்த இந்த ஒரு ஈரானியனோட துரோகங்கள்லாம் யார் யார் பண்ணாங்களோ அவங்களை எல்லாரையுமே கைது பண்ணுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 19 பேர் ஈரானியன்ஸை வந்துட்டு கைது பண்ணியிருக்கு ஈரானோட கவர்மெண்ட். அது கூடவே ஈரானுக்குள்ளே இருந்த மொசாத் ஏஜென்சியுமே வந்துட்டு இஸ்ரேலோட மொசாத் ஏஜென்சியுமே 2 பேருமே வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஈரானுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணியிருக்காங்க, ஈரானுக்குள்ளேயே இருந்து ஈரானுக்குள்ளேயே வந்து ஈரானுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. இது 2வது ஒரு ஸ்டெப்பாக எடுத்திருக்காங்க. 3வது ஸ்டெப் என்ன எடுத்தாங்க ஈரான் அப்படின்றப்போ, அமெரிக்கா வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா, ஏன் நான் தான் உங்களுக்கு வந்துட்டு வெப்பனே கொடுக்குறேன், நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கடா ஈரான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஈரான் என்ன பதில் எடுத்து சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் இஸ்ரேலுக்கு வந்துட்டு உங்களோட ஆயுதங்களை சப்ளை பண்ணி ஈரானை அடிக்க சொன்னீங்க அப்படின்றப்போ உங்கள் மேலேயுமே நாங்கள் தாக்குதல் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்லி அவங்களுக்குமே ஒரு மாசான பதிலை ஈரான் கொடுத்துருக்கு. சரி, இப்போ இஸ்ரேல் வந்துட்டு ஈரானில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை அழிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட 9 பேர் முக்கியமான ஆட்களையுமே கொண்டுட்டாங்க. ஸோ இதுக்கு ரீப்ளேஸ் அப்படின்றது ஒன்று பண்ணணும். ஸோ இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் வந்துட்டு அவசரமாக வந்துட்டு ஈரானுக்கு ஒரு 3 சரக்கு கப்பல் ஒன்று வருது. இந்த 3 சரக்கு கப்பலும் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது முழுக்க சைனாலேருந்து வந்திருக்கு அப்படின்றது. ஸோ ஒரு கப்பலில் எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு சரக்கு கப்பலில் 3 கப்பல் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் எத்தனை அளவுக்கான ஒரு கண்டெய்னர்ஸ் ஈரானுக்குள்ளே இறங்கியிருக்கு அப்படின்றது பாருங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள இது வரைக்கும் ஆயுதங்களாக இருக்கலாம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கமாண்டோ ஸ்டேஷன்லாம் அழிஞ்சது இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு செட்டப்பு, இதுக்கான ஒரு இன்ஸ்டலேஷன்ஸ் திரும்பியும் வந்துட்டு உருவாக்குறதுக்காக அவசரமாக சைனா கிட்ட இருந்து ஈரான் வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 3 கப்பலும் ஈரானை நோக்கி வந்துடுச்சு. ஸோ இப்போ அங்கே இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு நியூஸ்ல பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இது சைனாவுமே இன்டைரக்டா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல பேசப்பட்டு இருக்கின்றது தெரிஞ்சுங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் செய்யாத ஒரு விஷயம். பட் ஈரான் ஏதோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஊர்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆயுதமா இல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியா அப்படின்றது தெரியல. அது சைனா தான் கொடுக்குதா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படலைன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஈரான் தாக்கப்பட்டு உடனே வந்துட்டு அதுக்கான ஒரு அடுத்த விஷயங்களை நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்புக்கான ஒரு விஷயங்களை ஈரான் பொறுமையா 1 by 1 பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடு யார் யாரெல்லாம் ஈரானுக்கு உள்ள இருந்துகிட்டே ஈரான் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு சைடு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஈரானுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு. ஸோ இன்னொன்று ஒரு சைடு வந்துட்டு இஸ்ரேலுமே தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு பயங்கர ஆக்டிவ்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி இப்போ இஸ்ரேல் சைட்ல இருந்து ஒரு தாக்குதல் வந்திருக்கு 2வது முறையா. அந்த ஒரு தாக்குதல் என்ன எங்க வந்திருக்கு அப்படின்றப்போ டைரக்டா ஈரான்ல இருக்கிற கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் இருக்கிற கிணத்துல வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கச்சா எண்ணெயோட மொத்த ஃபேக்டரியுமே இப்போ குளிர்ந்து விட்டு எரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஈரான் வந்துட்டு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இஸ்ரேல் இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஒரு பதில் வந்துட்டு ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்க போகுதுன்றது தெரியல. ஏன் அப்படின்னாக்கா இஸ்ரேல் வந்துட்டு பேக் டு பேக் ஈரான் எங்கெல்லாம் அடிச்சா சரிவாங்களோ அங்க எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க. முதல்ல கமாண்டோ, ஏர் பேஸ், மிலிட்டரி பேஸ் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2வது வாட்டி அடிக்கும் போது கரெக்டா எண்ணெய் கிணறுகள்லாம் எங்க இருக்கோ அந்த ஒரு இடத்துல கரெக்டா அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இடத்துல அடிச்சதுனால ஈரானோட எக்கனாமி இதனால சரியாப்படும். ஏன்னா ஈரானுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃபைனரில இருந்து தான் பெரிய ஒரு அமௌண்ட்ன்றது அந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. ஸோ இதனால இந்த ஒரு இடத்தை அழிச்சிட்டோம்னா ஈரானுக்கு பணம் அப்படின்றது கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை
விஷயத்தை நோட் பண்ணி தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க. இப்போ அஸ்திவாரத்தில் இஸ்ரேல் கை வச்சதுனால ஈரான் இதுக்கப்புறம் பதிலடி தாக்குதல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றது தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஈரான் ஒரு வாட்டி வார்ன் பண்ணிட்டாங்க இஸ்ரேலில். இப்போ நான் வெறும் 100 மெசேஜ் தான் உனக்கு நான் அனுப்பிச்சு இந்த டெல்லசிஸை அழிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே என்னால் 500லேருந்து 1000 மிசைலை ஒரே நாளில் ஒவ்வொரு நாளைக்கும் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு வார்னிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஈரான் கிட்ட எக்கச்சக்கமான ஒரு ஆயுதங்கள் இருக்குன்றது இதில் கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் 2 நாளாக ஈரான் விசஸ் இஸ்ரேலில் நடந்த மொத்த ஸ்டோரியுமே. ஸோ இப்போ இஸ்ரேல் திரும்பி அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஈரான் எப்படி பதிலடி கொடுக்குறாங்கன்றது அப் டு டேட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்தராக நம்ம சேனலில் இதுக்கப்புறமா வர அப்டேட்ஸ் இதை பற்றி ரிலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதை பற்றி நீங்கள் பேசலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதம் இஸ்ரேல் விசஸ் ஈரான் அப்படின்ற மாதம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதம் இந்த ஒரு போர்லேயே ஓடிடும் போல இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் யாருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.